வணக்கம். சலாம் மலேசிய மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். உடனடி தகவல், உறுதியான உண்மை. நான் கோகிலவாணி கிருஷ்ணன். கவனத்தை ஈர்க்கும் முக்கிய செய்திகள் சுருக்கமாக. 2025 SPM தேர்வில் 10 அல்லது அதற்கு மேல் ஏ பெற்றோருக்கு நேரடியாக மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு. இனம் பின்புலம் பார்க்காமல் தேர்வு முடிவு அடிப்படையில் வாய்ப்பு வழங்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம், தெஹ்ரான் நிபந்தனைகளை பரிசீலிக்க வாஷிங்டன் இணக்கம். அமைதி நிலவுவதற்கான வாய்ப்பு என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரவேற்பு தெரிவித்தார். போரில் இருந்து பின் வாங்கியதாகவும் தோல்வியுற்றதாகவும் அமெரிக்காவை ஏளனம் செய்கிறது ஈரான். வாஷிங்டனுக்கு எதிரான மாபெரும் வெற்றி என்றும் எக்களமிடுகிறது. அடுத்த வாரம் தொடங்குகிறது இல்லிருப்பு பணி செயலாக்கம். பொது சேவை பணியாளர்களிடையே எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதில் அரசாங்கத்தின் ஆக்ககர நடவடிக்கையாக அமைகிறது. தேசிய பேரிடர் நிர்வாக மன்றம் உருவாக்கப்பட உள்ளது. எல்லா மாநில தலைவர்களும் நிரந்தர உறுப்பியம் வகிப்பர். பேரிடர் நிர்வாகத்தை அந்த மன்றம் ஒருங்கிணைக்கவிருக்கிறது. வெற்றி அளித்தது மேகவதிப்பு. பெர்லிஸிலும் கடாவிலும் நேற்று நல்ல மழை பெய்தது. வட மலேசியாவின் முக்கிய அணைக்கட்டுகளில் நீரளவு குறைந்ததடுத்து இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பேராக்கில் முன்கூட்டி சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படாது. 5 ஆண்டு தவணையை மாநில அரசு முழுமையாக நிறைவேற்றும் என மந்திரி பசார் உறுதிபட கூறினார். வெள்ளிக்கிழமை பூமிக்கு திரும்புகிறது ஆர்டெமிஸ் 2. 6 மாதங்களுக்குள் ஆர்டெமிஸ் 3 பயணத்தை மேற்கொள்ளவும் திட்டமிடுகிறது நாசா. மேடான் தமிழர்களிடையே மீண்டும் தமிழ் மொழிக்கு புத்துயிர் அளிக்கப்படுகிறது. இந்தோனேசியாவில் தமிழ் வளர்ச்சிக்கு பல்வேறு தரப்புகளும் உதவிக்கரம் நீட்டுகின்றன. நூலிழையில் வெற்றியாளர் லீக்கில் வெற்றி பெற்றது பாயர்ன் முனிக். ஒற்றை கோல் ஸ்போர்ட்டிங் லிஸ்பனை வீழ்த்தியது ஆர்சனல். செய்திகள் இனி விரிவாக. 2025 SPM தேர்வில் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஏக்களை பெற்ற மாணாக்கருக்கான மகிழ்ச்சியான செய்தி. அவர்கள் நேரடியாக மெட்ரிகுலேஷன் கல்வியை மேற்கொள்ளலாம். அந்த தேர்தலில் 6717 மாணாக்கர் 10க்கும் மேற்பட்ட ஏக்களை பெற்றிருப்பதை கல்வி அமைச்சு உறுதிப்படுத்தியது. 2026-2027 தவணைக்கான மெட்ரிகுலேஷன் கல்வியில் கால்பதிக்க அவர்கள் அனைவருக்கும் இயல்பாக வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இனம் பின்புலம் பாராமல் வழங்கப்படும் அந்த வாய்ப்பை அவர்கள் அனைவரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சு கேட்டுக்கொண்டது. அதேவேளையில் அந்த கல்வி திட்டத்திற்குள் நுழைய பூமிபுத்ரா மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் 90 விழுக்காடு வாய்ப்பில் எந்தவொரு மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதையும் கல்வி அமைச்சு உறுதிப்படுத்தியது. இல்லிருப்பு பணிக்கொள்கை அடுத்த வாரம் செயலாக்கப்பட உள்ளது. பொது சேவை துறையில் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கத்தை அந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பொது தொடர்பு செயல்பாடு பாதிக்கப்படாமல் ஆக்ககரமான முறையில் நடப்பு சிக்கலை கையாள இது வழிகோலும் என மடானி அரசாங்க பேச்சாளர் டத்து ஃபமி ஃபாசில் தெரிவித்தார். பொது சேவை ஊழியர்களிடையே எரிபொருள் பயன்பாட்டை மிச்சப்படுத்த அரசு இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்தை திறம்பட கையாள்வதில் அரசாங்கத்தின் முதன்மை முனைப்பாக இது அமைகிறது. அதேவேளை கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம் போன்ற முக்கிய துறைகளில் இல்லிருப்பு பணிக்கொள்கை கடைபிடிக்கப்படாது. அவற்றை அரசாங்க தலைமைச் செயலாளரும் பொது சேவை தலைமை இயக்குநரும் நிர்ணயிப்பர். இலக்கவியல் தொழில்நுட்பத்தின் வாயிலாக எந்த இடத்திலிருந்தாலும் அரசு தகவல்களை பகிர இயலும் என்பதால் மக்களுக்கான தொடர்புகளில் சிக்கல் இருக்காது என்ற நம்பிக்கையையும் டத்து ஃபமி வெளிப்படுத்தினார். ஈரான் அமெரிக்க போர் 2 வாரத்திற்கு நிறுத்தப்படினும் அந்த பாதிப்பு இன்றளவும் உணரப்படுகிறது. வளைகுடா நாடுகளில் எரிபொருள் வசதிகள் தாக்கப்பட்ட நிலையில் அதன் பாதிப்பிலிருந்து மீள காலம் பிடிக்கும் என தொடர்பு அமைச்சருமான டத்து ஃபமி ஃபாசில் தெரிவித்தார். போர் நிறுத்தம் குறித்த தகவல்களை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாக்கல் செய்த பின்னர் அது குறித்து அமைச்சரவையில் பேசப்பட்டதாக அமைச்சர் கூறினார்.
பழுதடைந்த எரிபொருள் தொட்டிகள், கச்சா எண்ணெய், எரிவழி குழாய்கள், கச்சா எண்ணெய் வசதிகள் ஆகியவற்றை பழுது நீக்க அந்த காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளதை அமைச்சரவையும் பொருளாதார நடவடிக்கை மன்றமும் உணர்கின்றன. ஆனால் அவை முழுவதுமாக மீள பல மாதங்கள், ஆண்டுகள் பிடிக்கும் எனவும் அவர் கோடிக்காட்டினார். ஹோர்மோஸ் நீரிணையில் விதிக்கப்பட்ட தடைகள் உலக எரிபொருள் கையிருப்புக்கு பாதிப்பை கொணர்கிறது. பல்லாயிரக்கணக்கான கப்பல்கள் இன்னமும் அங்கு நகர முடியாது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் நிர்வாக மன்றத்தை உருவாக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. மந்திரி பசார்கள், முதலமைச்சர்கள் மற்றும் சராவா மாநில முதல்வர் என அனைத்து மாநிலங்களின் தலைவர்களும் அதில் நிரந்தர உறுப்பியம் வகிப்பர் என டத்து ஃபமி பாட்சில் தெரிவித்தார். பேரிடர் நிர்வாகம் மற்றும் இடர் குறைப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் பொறுப்புள்ள ஓர் உச்ச அமைப்பாக இந்த மன்றம் செயல்படும். மந்திரி பசார்கள் மற்றும் முதலமைச்சர்களுடனான கூட்டம் கட்டம் கட்டமாக நடத்தப்படும். அதேவேளையில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவின் செயலகமாக தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் நட்மா விளங்கும் என அமைச்சர் விளக்கினார். புத்ராஜயாவில் அனைத்துலக எரிபொருள் நெருக்கடி குறித்த விளக்க கூட்டம் மற்றும் வாராந்திர செய்தியாளர் சந்திப்பில் டத்து ஃபமி பாட்சில் இந்த விவரங்களை வெளியிட்டார். நாட்டின் இரு மாநிலங்களில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட மேக விதைப்பு நடவடிக்கைகள் பலனை தந்தன. மேட் மலேசியாவின் வானிலை கண்காணிப்பு அமைப்பில் கிடாவிலும் பெர்லிஸிலும் குறிப்பிடத்தக்க மழை பொழிவு பதிவாகியதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமீடி தெரிவித்தார். பெர்லிஸ் இரவு 7 மணி தொடங்கி 1 மணி நேரத்துக்கு 10 முதல் 45 மில்லிமீட்டர் வரையிலும், கிடாவில் இரவு 7 மணி தொடங்கி 10 மணி வரையில் 6 57.4 மில்லிமீட்டர் வரையிலும் மழை பெய்தது. கடந்த சில வாரங்களாக நிலவி வரும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள முக்கிய அணைக்கட்டுகளின் நீரளவை உயர்த்தும் வகையில் இந்த அணுகுமுறை மேற்கொள்ளப்படுவதாக துணை பிரதமர் குறிப்பிட்டார். ஏப்ரல் 6 முதல் 8ஆம் தேதி வரை தீபகற்ப மலேசியாவின் வட மாநிலங்களான பேரா, கிடா, பெர்லிஸிலும் தென் மாநிலமான ஜோஹோரிலும் உள்ள 11 முதன்மை அணைக்கட்டுகள் மீது கவனம் செலுத்தி மேக விதைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய பேரிடர் நிர்வாக குழு தலைவருமான டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் தெரிவித்தார். அந்த அணைக்கட்டுகளின் நீரளவு எச்சரிக்கை மற்றும் ஆபத்து நிலையை எட்டியதைத் தொடர்ந்து செயற்கை மழை பெய்விப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. உறைவிட பள்ளி மாணாக்கரின் பாதுகாப்பை மேம்படுத்த மாய் ஸ்டெப் திட்டத்தின் கீழ் 300 விடுதி உதவி காப்பாளர்கள் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 1ஆம் நாள் தொடங்கி நாடு முழுவதும் உள்ள முழுநேர உறைவிட பள்ளிகளில் அவர்கள் கடமையாற்ற தொடங்கியதாக கல்வி அமைச்சர் ஃபரீனா சிடேக் கூறினார். மாணாக்கர் பாதுகாப்பை மேம்படுத்துவதுடன் ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைக்கவும் இது உதவும். குறிப்பாக இரவு நேர கண்காணிப்பில் விடுதி காப்பாளர்களுக்கு இவர்கள் துணை புரிவர் என அமைச்சர் குறிப்பிட்டார். விடுதியில் உள்ள மாணாக்கர் பாதுகாப்பு, நலன், நல்வாழ்வு தொடர்ந்து வலுப்படுத்தப்படுவதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும். கல்வி அமைச்சின் கீழ் இயங்கும் எல்லா கல்வி நிறுவனங்களிலும் பாதுகாப்பு சீர்திருத்த செயல் திட்டத்திற்கு இணங்க மாய் PWA முன்னெடுப்பின் செயலாக்கம் தொடர்ந்து விரிவுபடுத்தப்படும். இதன் வழி ஆசிரியர்கள் கற்றல் கற்பித்தலில் முழு கவனம் செலுத்த முடியும். அத்தோடு 2026 முதல் 2035 வரைக்குமான கல்வி திட்ட இலக்குகளுக்கு ஏற்ப இந்நடவடிக்கை அமைவதாக ஃபட்லினா கூறினார். உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி குறித்து சமூக இலக்கவியல் ஊடகங்களில் பொய்யான செய்திகள். அது தொடர்பாக இதுவரை 42 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் தெரிவித்தது. விசாரணைக்கு உதவும் வகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 22 பேர் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டுள்ளனர். மீளாய்வு மற்றும் மேலதிக நடவடிக்கைக்காக 6 விசாரணை அறிக்கைகள் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் தாக்கல் செய்யப்பட்டன. 1998 தொடர்பு பல்லூடக சட்டம் பிரிவு 233 கீழ் இந்த புகார்கள் விசாரிக்கப்படுகின்றன. குற்றம் மெய்ப்பிக்கப்படின் 5 லட்சம் ரிங்கேட் தண்டம் அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். பொய்த் தகவல்களை பரப்புவதன் வழி நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்கும் நோக்கில் சமூக இலக்கவியல் ஊடகங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை MCMC கடுமையாக கருதுகிறது. நடப்பில் உள்ள சட்டங்களை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என MCMC குறிப்பிட்டது. பேராக்கில் முன்கூட்டியே சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டியதில்லை. நடப்பு அரசாங்கத்தின் தவணை நிறைவடைய இன்னும் ஓராண்டு காலம் இருப்பதை மந்திரி பசார் டத்து ஸ்ரீ சரானி முகமது சுட்டினார்.
தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் மாநில சட்டமன்றத்தை கலைக்க பேரா சுல்தானின் ஒப்புதல் தேவை. ஆயினும் இப்போதைக்கு அது அவசியமில்லை என மந்திரி பசார் விவரித்தார். மக்கள் வழங்கிய அதிகாரத்தின் அடிப்படையில் நடப்பு அரசாங்கம் 5 ஆண்டு கால தவணையை நிறைவு செய்ய வேண்டும். எனவே எஞ்சியிருக்கும் ஓராண்டில் மக்கள் நலன்சார் விவகாரங்களிலும் மாநில மேம்பாட்டிலும் பேரா அரசாங்கம் கவனம் செலுத்தும். அவ்வகையில் பேராவில் முன்கூட்டியே சட்டமன்ற தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என்றும் மந்திரி பசார் தெளிவுபடுத்தினார். அடுத்த பொது தேர்தலுக்கான சோதனை களமாக பேராக்கை பயன்படுத்தும் வகையில் அங்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்படக்கூடும் என உள்நாட்டு நாளிதழ் ஒன்று தகவல் வெளியிட்டது குறித்து டத்தோ ஸ்ரீ சரானி கருத்துரைத்தார். இவ்வேளையில் கூட்டரசு அரசாங்கத்தின் சுற்றறிக்கையை ஒற்றி இல்லிருப்பு பணி கொள்கையை பேரா அரசாங்கம் செயலாக்கும் என மந்திரி பசார் தெரிவித்தார். இம்மாதம் 15ஆம் தேதி தொடங்கி அது செயல்படுத்தப்படும். அதேவேளை மாநில சூழலுக்கு ஏற்பவும் நடப்பு தேவைக்கு தோதாகவும் அணுகுமுறைகள் கையாளப்படும் என அவர் விவரித்தார். பேரா டாருல் ரிஸ்வான் கட்டடத்தில் பேரா அட்பாட் படைப்பாற்றல் நிதி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் டத்தோ சரானி ஊடகத்தாரிடம் பேசினார். ஜோஹர் குலாயில் ஆடவருக்கு காயம் விளைவித்ததாக முதியவர் மீது இன்று குலாய் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஷாலினி முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை 62 வயது யோ ஆய்சோய் ஒப்புக்கொண்டார். இம்மாதம் 3ஆம் நாள் மாலை 5:45 மணிக்கு பண்டா புத்ரா லெபோ புத்ரா உத்தமாவில் ஜே சரவணனை உதைத்ததோடு பலமுறை குத்தியதாக ஆச்சோய் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் லீம் சே சியான் வாதாடுகின்றார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் 323 கீழ் விசாரிக்கப்படுகிறது. ஈரான் மீதான போரை 2 வாரங்களுக்கு நிறுத்த இசைந்தது அமெரிக்கா. தெஹ்ரானின் நிபந்தனைகளுக்கு வாஷிங்டன் இணக்கம் தெரிவித்திருப்பதாக அதிகாரிகள் கூறினர். ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரானுக்கு 48 மணி நேர கெடுவை அமெரிக்கா முன்னதாக விதித்திருந்தது. தவறினால் பேரளவிலான தாக்குதல்களை சந்திக்க நேரிடும் எனவும் அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்தார். ஆனால் அந்த முடிவை மீட்டுக் கொண்ட வாஷிங்டன் 2 வார போர் நிறுத்தத்திற்கு இணக்கம் தெரிவித்தது. இன்று காலை 9 மணிக்கு தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் டிரம்ப் அதனை அதிகாரப்படியாக அறிவித்தார். அதேவேளை ஈரானின் 10 நிபந்தனைகளை ஏற்ற டிரம்ப் கலந்துரையாடலுக்கு அவை அடிப்படையாக அமையும் என கருத்துரைத்தார். ஹார்மோஸ் நீரிணை மீதான ஈரானின் தொடர் கண்காணிப்பு, யுரேனிய செறிவூட்டலுக்கு இசைதல், அனைத்து தடைகளையும் மீட்டுக்கொள்ளல் முதலியன அவற்றுள் அடங்கும். மேற்காசியாவை விட்டு அமெரிக்க படை அகழ்வதும் ஈரான் அதன் நட்பு நாடுகள் மீதான தாக்குதலை நிறுத்துவதும் அந்த நிபந்தனைகளுள் இடம்பெற்றுள்ளன. ஈரானின் சொத்துகள் விடுவிக்கப்படுவதுடன் ஐநா பாதுகாப்பு மன்ற தீர்மானமும் செயலாக்கம் காண வேண்டும் என அந்த இஸ்லாமிய குடியரசு வலியுறுத்தியுள்ளது. ஈரானை தாக்க அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதாக எழுந்த குற்றச்சாட்டை அமெரிக்கா மறுத்துள்ளது. அதனை அடிப்படையற்ற குற்றச்சாட்டாக வாஷிங்டன் வகைப்படுத்தியது. ஈரான் மீதான போரில் எவ்வகை ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் எனும் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸின் கூற்றை அடுத்து அந்த குற்றச்சாட்டு பரவலானது. அது பேரளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த கூற்று பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் எனும் கருத்துக்கோள்களும் உருவாகின. அணு ஆயுதங்களை பயன்படுத்த தெஹ்ரானுக்கு தடை விதிக்கும் முடிவை அமெரிக்கா எடுத்தாலும் அவற்றை தனது தரப்பு பயன்படுத்தாது என அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு மன்றம் தெரிவித்தது. ஈரானிய அரசு தொலைக்காட்சியிலும் போர் நிறுத்தம் குறித்த செய்தி ஒளிபரப்பப்பட்டது. அதில் அதிபர் டொனால்டு டிரம்ப் சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதை அமெரிக்காவின் தோல்வி என ஈரான் எக்களித்தது. உலகை உலுக்கிக் கொண்டிருந்த ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போரை 2 வார காலத்துக்கு இடைநிறுத்தம் செய்வதாக டிரம்ப் அறிவித்ததை வாஷிங்டனுக்கு எதிரான மாபெரும் வெற்றியாக தெஹ்ரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றம் அறிக்கை வழி தெரிவித்தது. 2 நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் விதித்த நிபந்தனைகளை டிரம்ப் ஏற்றுக்கொண்டதாக அது கூறியது. இந்நிலையில் உலகின் முதன்மை எரிபொருள் போக்குவரத்து வழித்தடத்தில் ஏற்பட்டுள்ள அண்மைய முன்னேற்றங்கள் குறித்து வெள்ளை மாளிகை மாறுபட்ட விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. டிரம்ப் நிர்வாகத்தின் உறுதியான நிலைப்பாடும் அமெரிக்க ராணுவ பலமும் ஏற்படுத்திய அழுத்தமே ஈரானை வெற்றிகரமாக போர் நிறுத்தத்திற்கு இணங்க வைத்திருப்பதாக வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கேரலின் லெவிட் விவரித்தார்.
மற்றொரு நிலவரத்தில் ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட்டால் ஹோர்மோஸ் நீரிணையில் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து சாத்தியமாகும் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறினார். ஈரானிய ஆயுத படையினரின் ஒத்துழைப்புடன் 2 வாரங்கள் சண்டை நிறுத்தப்படும் என அவர் அறிக்கை வழி குறிப்பிட்டார். ராணுவ தரப்புடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலமும் தொழில்நுட்ப வரம்புகளை உரிய முறையில் கருத்தில் கொள்வதன் மூலமும் போர் நிறுத்தத்தின் போது பாதுகாப்பான கப்பல் பயணங்களை தொடர முடியும் என்றும் அவர் உறுதியளித்தார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி வெடித்த அமெரிக்க இஸ்ரேலிய ஈரான் போரால் மேற்காசிய வட்டாரமே பதைபதைத்தது. அது உலகளாவிய பங்கு சந்தைகளையும் விமான போக்குவரத்தையும் பாதிப்புற செய்ததுடன் அனைத்துலக பொருளாதார தாக்கங்களையும் ஏற்படுத்தியதை அப்பாஸ் அராக்சி நினைவுபடுத்தினார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை எல்லா தரப்புகளும் சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும். முழுமையான நீடித்த தீர்வை நோக்கிய கலந்துரையாடல்களை தொடர்புடைய தரப்புகள் தொடர வேண்டும் என விஸ்மா புத்ரா கேட்டுக் கொண்டது. குறிப்பிடத்தக்க இந்த முன்னேற்றம் மேற்காசியாவில் பதற்றத்தை தணித்து அமைதியை மீட்சியுற செய்யும் என மலேசியா எதிர்பார்க்கிறது. நெருக்கடி தொடர்பை தடுக்க சண்டை நிறுத்தத்தை எல்லா தரப்புகளும் மதிக்க வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சு வலியுறுத்தியது. வட்டாரத்தின் அமைதிக்கும் உலக பொருளாதார எரிபொருள் நிலைத்தன்மைக்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய சினமூட்டும் நடவடிக்கையோ தன்மூப்பான செயலோ தவிர்க்கப்பட வேண்டும். இந்த அமைதி முயற்சிக்கு அனைத்துலக சமூகம் ஆதரவளிக்க வேண்டும். மேற்காசிய மக்களின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு நியாயமான நிலையான தீர்வை எட்ட பங்களிக்க வேண்டும் என மலேசியா கோரிக்கை விடுத்தது. வியட்நாமின் இளம் பிரதமராக லீ மின்ஹோங் இன்று பதவி உறுதிமொழி ஏற்றார். கட்சிக்கும் அரசமைப்புக்கும் உண்மையாக இருப்பதாகவும் புத்தாட்சியை மலர செய்யவிருப்பதாகவும் உறுதிமொழிந்தார். வலது கையை மேல் உயர்த்தி இடது கையை அரசமைப்பு புத்தகத்தின் மீது வைத்த மின்ஹோங் உறுதிமொழி ஏற்றார். கையளிக்கப்பட்ட கடமையை செவ்வனே நிறைவேற்றப் போவதாகவும் அவர் சொல்லுரைத்தார். 55 வயதான ஹோங் மத்திய பொருளக கவர்னராக 2016 தொடங்கி 2020 வரை பணியாற்றினார். கம்யூனிஸ்ட் கட்சியிலும் பொருளக துறையிலும் பணிவுடனும் செம்மையாகவும் அவர் கடமையாற்றினார். பொருளாதார வல்லுநர் பயிற்சியை அவர் மேற்கொள்ளவில்லை. ஆயினும் நாட்டின் நிதி நிலைமையை மின்ஹோங் வலுப்படுத்துவார் என்ற நம்பிக்கை அதிகாரிகள் வெளிப்படுத்தியுள்ளனர். வட பிரான்ஸ் நகரான டன்கர்க்கிலிருந்து பாரிஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் ராணுவ உபகரணங்களை ஏற்றிச் சென்ற லாரியுடன் மோதியது. அதில் ரயில் ஓட்டுநர் உயிரிழந்த வேளை பயணிகள் சிலர் காயங்களுக்கு இலக்காகினர். விபத்தின் போது ரயிலில் இருந்த 246 பயணிகளுடன் பணியாளர்கள் 2 பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். அதில் பலத்த காயமுற்ற பயணிகள் 2 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்துக்கான காரணம் இன்னமும் கண்டறியப்படவில்லை. லாரி ஓட்டுநர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ரயில் மற்றும் லாரியின் உபகரணங்கள் புலனாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. ஆர்டெமிஸ் 2 விண்கலம் வரும் வெள்ளிக்கிழமை தரையிறங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதனையொட்டி நாளை அவர்களுக்கு விண்கலத்திலேயே மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும். மரபுப்படி அண்டவெளியிலிருந்து புறப்படும் முன் குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருடமும் விண்வெளி வீரர்கள் தொலைபேசி வாயிலாக உரையாடுவர். நிலவுக்கு பயணத்தை மேற்கொண்ட ஆர்டெமிஸ் 2 விண்கலம் திரும்புவதை பூமியின் மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் பரபரப்பான சூழலில் நாசா அதிகாரிகள் அந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். அந்த விண்கலம் நிலவின் படங்களையும் அனுப்பியுள்ளது. நிலவின் மேற்பரப்பை அது கடந்தது. பூமியிலிருந்து 3,68,777 கிலோமீட்டர் தொலைவில் ஆர்டெமிஸ் 2 இப்பொழுது உள்ளதாக நாசா மேலாளர் ஜெரட் ஐசக்மேன் குறிப்பிட்டார். அது பூமியை நோக்கி திரும்பும்போது ஏதுவான வானிலை இருக்கும் என கணிக்கப்படுகிறது. இந்த பயணத்தின் வெற்றியை பொறுத்து ஆர்டெமிஸ் 3 விண்கலத்தை பாய்ச்சவும் திட்டம் தீட்டப்படுகிறது. ஆர்டெமிஸ் 2 தரையிறங்கிய 6 மாதங்களுக்குள் அதன் அறிவியல் அடிப்படையிலான தகவல்கள் பொதுவில் பகிரப்படும் என நாசா அறிவியல் அதிகாரி கெல்சி யங் குறிப்பிட்டார். மொழியும் பண்பாடும் ஓர் இனத்தின் 2 கண்கள். அவற்றை இழந்த இனம் தன் அடையாளத்தையும் தொலைத்துவிடும். காலத்தின் ஓட்டத்தில் தாய் மொழியிடத்தில் இருந்து விலகியிருந்த இந்தோனேசியா மீடான் வாழ் தமிழர்கள் அதனை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு தோள் கொடுக்கிறது உலக தமிழ் சிரகம். ஏறத்தாழ 60,000 பேர் டச்சு காலனித்துவ ஆட்சியின் போது இந்தோனேசியா சுமாத்ராவில் குடியமர்த்தப்பட்ட தமிழர்களின் எண்ணிக்கை
கலை, பண்பாடு, சமயம் போன்றவற்றை இறுக பற்றிக் கொண்ட அவர்கள் தாய்மொழியாம் தமிழை அடுத்த தலைமுறையினரிடம் நேர்த்தியாக விதைப்பதில் தவறவிட்டனர். வட சுமத்ரா, குறிப்பாக மேடானில் தமிழர்கள் அதிகமானோர் வாழ்கின்றனர். அவர்களில் சிலர் மட்டுமே தமிழில் சரளமாக உரையாடுகின்றனர். பலருக்கு தமிழ் புரியும் என்றாலும் பிழையற உரையாடுவதில் இன்னமும் தடுமாறுகின்றனர். அமுத மொழியாம் தமிழ் அங்கு அழிந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு உலக தமிழ்ச் சிறகம் இளைய தலைமுறைக்கு சிறப்பு வகுப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளது. இடைக்காலத்திற்கு தமிழை நன்கு அறிந்தவர்களை கொண்டு அந்த வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. பேசுறாங்க, இல்லன்னு சொல்லல. இப்போ நம்ம என்னாச்சும் ஒரு வார்த்தை சொன்னா அங்க புரியுது, ஆனா மக்கள் நல்லா மறந்துடுறாங்க. புரியுதுங்களா? அவங்க இப்போ அம்மா தெரியுது, தங்கச்சி தெரியுது, 2-3 வார்த்தை பேசுறாங்க. ஆனா டெய்லியே மாரி பேச முடியாது அவங்களுக்கு. ஆனா இதுதான் அவங்களுக்கு நம்ம கத்துக்கணும். இந்த மாதிரி வீட்டுல அவங்க அம்மா அப்பா சப்போர்ட் இருந்தா, இல்ல வெளியே நம்மளும் தமிழ், இப்ப நான் வெளியே தமிழாள்கிட்ட தமிழ் பேசுறேன், இந்தோனேஷியா ஆளுக்கிட்ட இந்தோனேஷியா பேசுறேன், இங்கிலீஷ் ஆளுக்கிட்ட முடிஞ்சா இங்கிலீஷ் பேசுறேன். அவங்களுக்கு புரியாம இல்ல, புரியுது நல்லா. ஆனா அவனா, அம்மா அப்பா, வீட்டுல என்ன சமைக்கிறீங்க, இதெல்லாம் தெரியுது. 1-2 வார்த்தை நிச்சயமா அவங்களுக்கு தெரியும், இல்லன்னு இல்ல. இதுபோல் மேடான் முழுதும் 8 வகுப்புகள் இயங்குகின்றன. அவற்றில் ஏறத்தாழ 100 மாணாக்கர் தமிழ் அமுதம் பருகின்றனர். வரும் காலங்களில் அந்த மொழியை நேர்த்தியாக, அதே வேளையில் சுவைப்பட கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களை தமிழகத்திலிருந்து தருவிக்க உலக தமிழ்ச் சிறகம் உத்தேசித்துள்ளது. தமிழ் இந்தோனேஷியாவில் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த மொழியை மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனால என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அங்கே ஒரு தமிழுடைய வகுப்பறை ஆரம்பிப்போம் அப்படின்னு பேசி இங்கே தமிழ் சங்கத்தோட தொடர்பு கொண்டு அதோடைய தலைவராக உயர்த்திய சிவாஜி ராஜா இருக்காங்க. நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் அந்த இடத்துல முத இங்கே ஒரு தமிழ் கிளாஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேசி தான் நம்ம அந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலெலாம் முதலுடைய 2வது மாநாடு அங்கே நடத்தணும். 2வது மாநாடு நடத்தி இது இங்கே வேண்டிய படிக்கிறதுக்காக வேண்டிய ஆசிரியர்கள் அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வேண்டிய புத்தகங்கள் தேவைப்படுறதெல்லாம் நாங்கள் மலேசியா நாட்டிலேருந்து அவர் என்ன வகுப்புடைய புக்குக்கு என்னென்ன வேணுமோ அந்த புக்ஸ்லாம் நான் வாங்கிட்டு கொடுத்துருக்கேன். இந்தோனேசியாவில் தமிழ் மொழி தழைத்தோங்க உலக தமிழ்ச் சிறகம் கையாளும் முன்னெடுப்புகளிலும் அந்நாட்டை சார்ந்த நல்லுள்ளங்கள் சிலரும் கை கோர்க்கின்றனர். அதற்கு வேண்டிய நிதி உதவியையும் பொருள் உதவிகளையும் நல்க அவர்கள் ஆயத்தமாக உள்ளனர். ஏன்னா நம்மளுக்கு இந்தோனேஷியன் மொழின்னு இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்போ எல்லாரும் தமிழ் அளவு பேசுறது இல்லை. ஆனால் நம்ம இப்போ என்னன்னாக்கா, இப்போ நம்ம தமிழ் சீரகம் மூலியமா நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. எல்லாத்தையும் மொல்லமா நம்ம தமிழ் ஸ்கூலுக்கு திரும்பி வர சொல்லி நம்ம எல்லாம் தமிழ் பேசுறது அந்த மாதிரி நம்ம எல்லாம் பிளானிங் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும்னா தமிழ் சீரகத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்தோனேஷியா மேடானில் ஸ்கூல் எல்லாம் நடத்துறதுக்கு டீச்சர் எல்லாம் அவங்களே எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. இந்தோனேஷியாவில் மேடானில் பார்த்தாக்கா 8 கிளாஸ் இருக்குது சார். ஒரு கணக்கு பண்ணி பார்த்தாக்கா ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. உலக தமிழ்ச் சிறகம் பாவலர் பாரதிதாசன் தலைமையில் 2023 பிரான்ஸ் பாரிஸ் மாநகரில் தோற்றம் கண்டது. அதன் 2வது மாநாடு மேடானில் 2024 சிறப்புற அரங்கேற்றம் கண்டது. அந்த மாநாட்டினூடே தமிழுக்கு கட்டியம் கூறும் வகையில் திருவள்ளுவர் சிலை கருங்கல்லில் மேடான் பாடாங்சொர்மினில் உள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலய வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3ஆம் முறையாக நன்னீராட்டு பெருவிழா கண்ட அந்த திருக்கோயில் அருகில் 15 அடி உயரத்தில் எழுந்திருக்கும் கந்தன் சிலை பார்ப்போரை வசமாக்குகிறது. ஸ்லாங்கூர் பத்துமலை, தமிழகம், சேலம் ஆகியவற்றுக்கு அடுத்து 3வது மிக உயரமான முருகப்பெருமான் சிலையாக இது கருதப்படுகிறது. மலேசிய காற்பந்தாட்ட முடிவு. நடப்பு வெற்றியாளர் ஜோஹர் டாருல் தசீம் ஜிடிடி இறுதியாட்டத்திற்கு முன்னேறி உள்ளது. நேற்றிரவு அரங்கேறிய 2ஆம் அரையிறுதியில் அந்த தென்னக வேங்கை 4-1 என கொலம்போ சிட்டியை பந்தாடியது.
8-1 என மொத்த கோல் எண்ணிக்கையில் தனக்கான இடத்தை இறுதியாட்டத்தில் உறுதி செய்தது ஜேடிடி. சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடைபெற்ற அவ்வாட்டத்தில் ஜேடிடிக்கான முதல் கோலை 48ஆம் நிமிடத்தில் பெர்கசன் டா சில்வா புகுத்தினார். 3 நிமிடங்கள் கழித்து ஷாமி சஃபாரி அவனியை 2-0 என முன்னணி வகிக்க செய்தார். 58 நிமிடத்தில் பெர்கசன் தமது அணிக்கு மேலும் ஒரு கோலை பெற்றுத் தந்தார். கொலம்பூர் சிட்டிக்கான ஒரே ஆறுதல் கோலை 67ஆம் நிமிடத்தில் அடித்தார் கியான்கார்லோ கலிஃபுகோ. ஆட்டம் நிறைவை தொட 1 நிமிடமே இருக்கும் தருவாயில் ஜேடிடிக்கான கோல் எண்ணிக்கையை 4ஆக உயர்த்தினார் ஆஜ்ரின் முஜாக்கே. இறுதியாட்டத்தில் தென்னக வேங்கை ஸ்லாங்கூர் எஃப்சியை அல்லது குச்சிங் சிட்டி எஃப்சியை சந்திக்கும். அவ்விரு அணிகளும் மோதும் மற்றொரு 2ஆம் அரையிறுதி ஆட்டம் இம்மாதம் 18ஆம் தேதி நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. வெற்றியாளர் லீக்கில் நூலிலையில் வெற்றிக்கணியை பறித்தது பாயர்ன் முனிக். முதல் காலிறுதியில் அவனி ரியால் மேட்ரிட்டை 2-1 என வீழ்த்தியது. ரியாலை அதன் சொந்த அரங்கில் சந்தித்த பாயனுக்கான முதல் கோலை 41ஆம் நிமிடத்தில் லூயிஸ் டியாஸ் புகுத்தினார். பிற்பாதி ஆட்டம் தொடங்கிய 1 நிமிடத்திலேயே அவனிக்கு 2ஆம் கோலை பெற்றுத் தந்தார் ஹாரி கேன். உபசரணை அணிக்கான ஒரே ஆறுதல் கோலை பிரெஞ்சு தாக்குதல் நட்சத்திரம் கீலியன் எம்பாபே 74ஆம் நிமிடத்தில் அடித்தார். அவ்விரு அணிகளும் அடுத்த மாதம் 16ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருக்கும் 2ஆம் காலிறுதியில் மோதும். அதில் வெற்றி காணும் அணி இறுதியாட்டத்திற்குள் நுழையும். அதன் மற்றொரு ஆட்டத்தில் ஆர்சனல் ஒற்றை கோலில் ஸ்போர்ட்டிங் லிஸ்பனை வீழ்த்தியது. அந்த இங்கிலீஷ் அணிக்கான வெற்றி கோலை காய் ஹாவர்ட்ஸ் கூடுதல் நேரத்தின் போது புகுத்தினார். லீக் கிண்ண இறுதியாட்டத்தில் எஃப்ஏ கிண்ண காலிறுதியிலும் அடைந்த தோல்வியால் துவண்டு போயிருக்கும் தி கன்னர்ஸுக்கு அவ்வெற்றி சற்று ஆறுதல் அளித்துள்ளது. இருப்பினும் வெற்றியாளர் லீக்கின் இறுதியாட்டத்திற்கு முன்னேற அவ்வெற்றி போதாது. இரு அணிகளும் இம்மாதம் 16இல் நடைபெறும் 2ஆம் அரையிறுதியில் மீண்டும் மோதுகின்றன. அவ்வாட்டத்தை தமது சொந்த அரங்கில் சந்திக்கவிருக்கும் ஆர்சனல் வெற்றியை நோக்கி முழு பலத்தை பயன்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருக்குறள். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். செல்வத்தை காப்பதில் மட்டுமே குறியாக அல்லாமல் வீட்டிற்கு வரும் விருந்தினரை இன்முகத்துடன் வரவேற்கவும் அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாதோர் செல்வத்தை இழந்த பின் உறவுகளின்றி தவிப்பார் என உரைக்கிறார் வள்ளுவ பேராசான். நிறைவை நாடுகிறது RTM தமிழ் செய்திகள். எங்களோடு பயணித்ததற்கு நன்றி.